ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அனைத்து மட்டத்தினருக்கும் ஆச்சாரியரான ஜெகத்குரு. இப்படி கர்மா பக்திகளையும் சொல்லி அவற்றின் மூலமே ஞானத்துக்கு போக சொன்னவர் ஆச்சாரியால். ஞானத்திற்காகவே கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆகியவற்றையும் ஸ்தாபித்தவர் அவர். அத்வைத ஞான மார்க்க ஆச்சாரியர் என்று மட்டுமே அவரை முடித்துவிடும் பரவலான அபிப்பிராயம் சரியில்லாத ஒன்றாகும். அத்வைதந்தான் முடிவான லட்சியம் என்று அவர் நிலைநாட்டி ஏராளமாக அதற்காகவே எழுதியிருப்பது வாஸ்தவந்தான். ஆனாலும் நிவிருத்தியில் போகக்கூடிய ஸ்வல்ப ஜனங்களுக்கே அது அனுஷ்டான சாத்தியமானது. யாராயிருந்தாலும் அத்வைதந்தான் சத்தியம் என்று அடிப்படையாக ஒரு உறுதி இருக்கணும். அவர்கள் சாதனையில் முன்னேறி முடிவாக அடைய வேண்டியது அதுதான் என்பதால் பரம சத்தியமான அத்வைத ஸ்தாபனத்தை ஆச்சாரியால் முக்கியமாக பண்ணினார். ஆனால் சகல ஜனங்களையும் ஒய்விக்க வந்த அவர் இப்படி ஸ்வல்பம் பேருக்கு வழி போட்டு கொடுத்ததோடு முடிந்து போய்விடவில்லை. மற்ற பிலாசபர்களுக்கும் ஆச்சாரியாலுக்கும் முக்கியமான வித்தியாசமே என்னவென்றால், அவர்கள் உசந்த லெவலில் இருப்பவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளவே பிலாசபி சொன்னார்கள். மற்றவர்களில் அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள் புத்தி விஷயமாக அந்த பிலாசபிகளை ஆராய்ந்து சந்தோஷப்படும்படி சொன்னார்கள். மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை. தம்முடைய பிலாசபியை புரிந்து கொள்ளவே முடியாமல் அடிநிலையில் உள்ளவர்களிலிருந்து ஆரம்பித்து அனுஷ்டானமாக செய்து பார்த்து முன்னேறுவதற்கு விஸ்தாரமாக சாதன கிரமம் போட்டு கொடுத்து காரியம் ஃபீலிங் புத்தி எல்லாவற்றை கொண்டும் அனுபவத்துக்கு இன்ச்சாக ஏற்றிவிட்டவர் நம் ஆச்சாரியால் தான். கர்மா பக்திகளால் மனசின் அழுக்கும் ஆட்டமும் போன பின் சாதன சதுஷ்டயங்களை அபியசித்து அப்புறம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களால் சாட்சாத்காரம் பெறும்படியாக விரிவாக சாதன கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு மட்டும் பிலாசபி சொன்ன ஒருவராக நம் ஆச்சாரியால் முடிந்து விடவில்லை. அவர் அத்தனை பேருக்குமானவர். அதனால்தான் ஜெகத்குரு என்று பெயர். அத்தனை லெவல்களிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவரவர் லெவலிலேயே ஆரம்பித்து அவரவர் மனப்போக்குக்கு அனுகூலமான வழியிலேயே கொண்டு போய் படிப்படியாக அத்வைதத்தில் சேர்க்கும்படியாக சகல மார்க்கங்களையுமே ஸ்தாபித்தவர் அவர் என்பதுதான் அவரை பூர்ணமாக புரிந்து கொள்ளும் சரியான அறிவு. வேத சாஸ்திர அடிப்படையில் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தவர் என்பது அவருடைய விசேஷ பெருமை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.